நாங்கள் செய்தானே இந்த கல்யாணம் நடக்கோ வேண்டாம்னு நிறுத்திருக்கலாம்ல. நடந்தால் நம்புகிறோம், நடக்கலைன்னா போச்சு. எனக்கு பல விஷயங்கள் நடந்துருக்கு. நாகார்ஜுனா, நாக சைதன்யா எத்தனை அதுக்கு ஒன்று சொல்லிடுவாங்க, விதிப்படி தான் நடக்கும். அப்போ பரிகார பூஜைன்னு ஒன்று பண்ணுறிய என்னது? ஒரே நாள் வாழ்ந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஜோசியத்தை தூக்கி அடிச்சுட்டு பண்ணாங்க. மனைவி இறந்துட்டாங்க. பௌர்ணமி மாறிச்சுன்னா கடல் பொங்குது, அமாவாசை மாறிச்சுன்னா கடல் பொங்குதுன்னா நம்ம மனசு அது ஏன் பாதிக்காது? நாங்கள் செய்தோன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாரு அவர் யோசிக்கணும். அதுக்கு தான் அவர் ஜாதகம் பார்க்கணும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் சமீபத்தில் நாகார்ஜுனா அவர்களுடைய மகன் நாக சைதன்யாவுக்கு திருமணம் நடந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய வேணுசாமி பண்டித் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம்தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நாக சைதன்யாவுக்கு திருமணம் நடக்க போகுது. இதற்கு முன்னாடி சமந்தா அவர்களுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நான் விவாகரத்தில் தான் முடியும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அந்த நேரத்தில் யாரும் நம்பலை. அது சரியான முறையில் போய் விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு நான் சொன்னபடி. இப்பயும் ஷோபிதா அவர்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இதுவும் விவாகரத்தில் தான் போய் முடியும். 3வது திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஜோசியர் சொன்னார், அவங்க கேட்டாங்க. எழுதல, நான் பார்க்க வேண்டியது என்ன இருக்குது, அது அவங்க பிரச்சனை. அப்போ ஜோதிடப்படி தான் இந்த திருமணம்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை? இந்த கேள்விக்கு நாகார்ஜுனாவில் சேர்த்தாம நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன். ஓகே. ஜோசியத்தை நம்பலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன். நாகார்ஜுனா, நாக சைதன்யா எத்தனை தமிழ் படத்தில் நடிச்சார்? ஒரு படம் நடிச்சிருக்காரு. எந்த படம்? கஸ்டடின்ட்டு ஒரு படம் வந்தது. அது வந்துருச்சு. தேடி பிடிச்சி சொல்கிறீங்க. ஜோசியம் ரைட்டாக தப்பாங்கிறது உங்களுடைய இதை பொறுத்தது, மனப்பான்மையை பொறுத்தது. ஜோசியத்தை பொறுத்தவரையிலும் சரியான முறையில் கணிச்சு சொன்னாக்கா நடக்குங்கிறதுக்கு பல அனுபவங்கள் இருக்குது, நடக்காமல் போனதுக்கு பல அனுபவங்கள் இருக்குது. 67 திமுக வந்தபோது, ஜெயித்த போது ஒருத்தர் கூட திமுக ப்ரெடிக்ட் பண்ணல. ஜெயிச்சு முடித்தது, வெற்றி அடைஞ்சு ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா ஜோசியரும் போட்டோம், நாங்கள் சொன்ன மாதிரி நடந்து பற்றியாடு. அது ஏன் அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லலை நீ அப்படிங்கிறத அப்போ கேட்ட போது யாரும் பதில் சொல்லலை. நடந்தால் நம்புகிறோம், நடக்கலைன்னா இது பண்ணுறோம். இந்த விஷயத்தில் நடந்திருக்கேன். அதை அதான் அதனால நம்புறீங்க. அப்படி சொல்லியிருந்தாக்கா அதை நிறுத்திருக்கலாம்ல. அவர் இந்த கல்யாணம் நடக்கோ வேண்டாம்னு நிறுத்திருக்கலாம்ல. சமந்தா கல்யாணத்தை சொல்கிறீங்களா? ஜோசியர் சொல்கிறாரு அந்த இதுக்கு தப்புன்னு. இப்போது ஒரு பிரபலமான சாமியார் ஒருத்தர் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பதவியில், அரசு பதவியில் இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பெரிய பக்தர். அவர் இந்த சாமியாருக்கு அவர் குறி சொல்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். அவர், நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிட்டு, இந்திய அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர் அவரை பார்த்து பேசிட்டு ஹெலிகாப்டரில் போகிறாரு. போகிற வழியில் விழுந்து சேர்த்துட்டார். இப்போ நாங்கள் அந்த வாரம் நாங்கள் அவரை பார்த்தோம். ஏன் அவருக்கு அதை சொல்லலை அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஏதோ ஒரு பதிலை சொன்னார். ஜோசியத்து பிரகாரம் அவரால் அது கணிக்க தெரியல, அதாவது அவருக்கு ஜோசியம் தெரியலை. நடந்தால் நம்புகிறோம், நடக்கலைன்னா போச்சு. எனக்கு பல விஷயங்கள் நடந்துருக்கு ஜோசியத்தில். நான் ஒரு சீசனில் ரொம்ப ஜோசியமெல்லாம் பார்ப்பேன். அது பலதெல்லாம் நடந்துருக்கு. அது பல விஷயங்கள் நடக்கவே இல்லை. நடந்தால் நம்புகிறோம், நடக்கலாம். அதான் லாஜிக்கில் அதான் சொல்லுவாங்க. லாஜிக்குங்கிற படத்தில் நடந்தால் நம்புவோம், நடக்கலைன்னா அதை பொய்யணும். அதனால் அப்படி நடக்கும்னு தெரிஞ்சால் அதையும் தடுக்க முடியலை. அதுக்கு ஒன்று சொல்லிடுவாங்க, விதிப்படி தான் நடக்கும். அப்போ பரிகார பூஜைன்னு ஒன்று பண்ணுறிய என்னது? விதிப்படி தான் நடக்கணுனாக்கா பரிகாரத்தால் விதியை மாற்ற முடியும்னாக்கா அப்போ அப்புறம் விதிக்கு என்ன வேல்யூ? எல்லோரும் பரிகார பூஜையை கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டாங்க, விதியால் ஒன்றுமே பண்ண முடியாத. ஏன் பண்ண முடியல? அதனால் ஜோசியத்தை நம்புறது நம்பாது உங்கள் இது. ஒரு சில ஜோசியர்கள் இருப்பாங்க, அவங்க பார்த்து சொல்கிறாங்களோ பார்க்காம சொல்கிறாங்களோ ஒரு அனுமானத்தில் சொல்கிறாங்களோ அப்படி தெரியாது, அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே பண்ணிக்கும். சரி, இப்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜோசியத்தை நம்பலாமா வேண்டாமா? ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் சொன்னது நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை, அதனால கேட்குறேன். ஜோசியம் பார்க்குறதுன்னு முடிவு எடுத்துட்டா பார்த்துடணும், இல்லைன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னால் என்னுடைய திருமணத்தில் நாங்கள் ஜோசியம் பார்க்கல. அப்படியா? பார்க்கவே இல்லை.
எவ்வளோ நாள் ஆகுது திரும்ப? அது கல்யாணம் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் என்னுடைய மாமனார் போய் ஜோசியம் பார்த்தார். நடந்து 1 வருஷம் கழிச்சு அப்புறம் வந்து சொல்கிறாரு, 2 பேத்துக்கு பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. இனிமேல் இல்லைன்னு சொன்னாலும் என்ன நான் ஆகும்? இது நான் சொன்னேன் அது இருந்ததுனால தாங்க நாங்கள் சேர்ந்தோம். கல்யாணம் ஆகி 55 வருஷம் ஆச்சு. ஜோசியமே பார்க்கல. என்னுடைய மூத்த அண்ணன், நாங்கள் 4 பேர். மூத்த அண்ணனுக்கும் ஜோசியம் பார்க்கல. 2 பேரும் 60 வருஷம் வாழ்ந்தாங்க. இல்லை, இப்போ 2 பேரும் இல்லை. அடுத்த 2 அண்ணனுக்கும் பார்க்காத ஜோசியம். நாங்கள் பார்க்கல, பெண் வீட்டில் பார்த்தாங்க. பெண் வீட்டில் பார்த்துட்டு பொருத்தம் பிரமாதமாக இருந்து தான் பண்ணாங்க. அதில் என்னுடைய 3வது அண்ணனுக்கு ஜோசியம் பொருந்தலை. ஜாதக பிரகாரம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க. ஒரே நாள் வாழ்ந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஜோசியத்தை தூக்கி அடிச்சுட்டு பண்ணாங்க. 6 வருஷம்தான். மனைவி இறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஜோசியம் பலிச்சுது. எங்கள் இன்னொரு அண்ணனுக்கு ஜோசியம் பார்த்தாங்க. அவங்க 20 வருஷம் இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து வாழ வேண்டிய காலம் வாழலை. ஜோசியம் பார்த்து பண்ண கல்யாணங்கள் 2மே தோல்வியில் முடிஞ்சுது. பார்க்காம பார்த்த எங்கள் 2 பேர்த்து கல்யாணமும் ஜோராக போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நடந்தது, இது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இல்லையா. அது சொல்கிறது வாக்கு பலிதம்னுவாங்க. ஜோசியரை கேட்டிங்கன்னா சிலதெல்லாம் எல்லாருமே ஜோசியம் சொல்லணும், வாக்கு பலிதம் இருக்கணும் அப்படிம்பாங்க. சில ஜோசியர்கிட்ட தான் போவாங்க. பல ஜோசியர்களுக்கு இது வராது. அதாவது ஆளாளை பொறுத்தது, ஆளை பொறுத்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம்ங்கிறது ஒரு கடிதம், கணக்கு. அது கணக்கு. அந்த கணக்கை சரியாக போட்டாக்கா கரெக்டாக வரும். அது சொல்லுவாங்க. அது கிரகங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு தடவை கேட்டபோது, அமாவாசை பௌர்ணமியில் கடல் பொங்குது. ஏன்னா சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி மிக அதிகம். அதனால் சந்திரனை நோக்கி போகுது. கடலே அவ்வளோ பெரிய கடலே அந்த ஈர்ப்பு சக்திக்கு ஆட்பட்டு பொங்குதுன்னா அதே ஈர்ப்பு சக்தி நம்ம மேலேயும் பாயும் இல்லையா. அதனால தான் நம்ம மேலே அந்த எக்கச்சக்கமான ப்ரெஷர் நம்ம உடம்புல வரும்போது நம்ம மனசு சரியாக வேலை செய்யாது. மனசு சரியாக வேலை செய்யலாம், இல்லை தவறுகள் செய்யலாம். அல்லது அந்த வேலை சரியாக செய்கிறது போது நல்லா செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லபடியாக செய்யலாம். அதனால் ஒரு கடலே பொங்குதுன்னும் போது அந்த ஒரு கிரகத்தினுடைய இது போக்கு மாறுச்சுன்னா, பௌர்ணமியாக மாறுச்சுன்னா கடல் பொங்குது, அமாவாசையாக மாறுச்சுன்னா கடல் பொங்குதுன்னா நம்ம மனசை அது ஏன் பாதிக்காது? நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, அமாவாசை அன்றைக்கி ஒரு வேளை உணவு சாப்பிடாதம்பாங்க, அமாவாசை நேரத்தில் சாப்பிடாதீங்கம்பாங்க. அதுக்கு காரணம் சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி நம்ம வயிற்றை அப்செட் பண்ணும் அப்படின்னு. இதில் ஜோசியம் இல்லை, அறிவியல் இருக்குது. அதே மாதிரி அந்த அறிவியல் அடிப்படையில் வந்து ஜோசியம் பார்க்குறதுலாம் நிறையா இருக்குது. 2வது இன்னொன்று என்ன, மனிதர்களுடைய ஜோசியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஜாதகம் எழுதணுன்னா நம்ம கரு உருவான நேரத்தை தான் கணிச்சு தான் நம்ம ஜாதகம் எழுதணும். எப்போ ஒரு ஆண் விந்தும் பெண்ணுடைய கருமுட்டையும் ஒன்றா சேர்ந்து குழந்தையாக உருவாச்சோ, கருவாக உருவாச்சோ, அந்த உருவான நேரம் தான் உயிர் உண்டான நேரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக 4வது மாதத்தில் கற்பையில் வளர்கிற குழந்தையினுடைய இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அன்றைக்கே அதுக்கு உயிர் வந்துடும். அன்னையிலேருந்து அந்த அந்த இது பிறந்துருச்சு, வெளியே வரல, கருப்பைக்குள்ளார உயிரோடு இருக்குது. அப்போவே நீங்கள் ஜோசியம் எழுதணும். அதை கணிக்கிறதுக்கு யாருக்கு தெரியும்? அப்போ என்ன சொல்கிறாங்க, பிறந்த நேரம் சூரியோதயத்தை வைக்கிறாங்க. சூரியோதயம் அந்த இப்போ இந்த சென்னையில் பிறந்தோன்னா பிறந்த அன்னைக்கு பஞ்சாங்கத்தை பார்த்திங்கன்னா சூரியன் எத்தனை மணிக்கு உதயம் ஆச்சுங்கிறது தெரியும். அந்த நேரத்தை கணித்து அதை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறாங்க. இது ராசிங்கிறது வந்து நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி பூரா தான் இருக்கும், அது ஈஸி. லக்னத்தை கணிக்கிறது தான் மிக முக்கியம். அதுக்கு அந்த பிறந்த நேரம் முக்கியம். இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் அது நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பிளேனில் போகிறோம், பிளேன் கவுந்து விழுவுது, அத்தனை பேர் செத்து போய்டுறாங்க. அத்தனை பேத்துக்குமா ஜாதகம் மோசமாக இருந்திருக்கும், ஒருத்தர் கூட நல்லா இருந்திருக்காது. ஸோ சிலதெல்லாம் வந்து விளக்க முடியாது. ஜோசியத்தை நம்புகிறவங்க நம்பலாம், அதை தூக்கி போகலாம். அது உங்கள் அனுபவத்தை பொறுத்தது, உங்கள் நம்பிக்கை. இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 பேருக்கும் வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்குது.
அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? இப்ப இந்த ஒரு விஷயத்துல அந்த மாதிரியான விஷயம் தான் நான் நடந்தது. தான் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நடந்த அனுபவத்தை சொல்கிறாரு. எங்கள் 2 பேரும் ஜோசியமே பார்க்கல. எங்கள் 2 பேர் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அவங்க 2 பேத்துக்கு பார்த்தாங்க, 2 பேர் திருமணம் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ ஒரு தடவை நடந்தது, இன்னொரு ஆனால் தடவை அதை நடக்காது. அதை வச்சுக்கிட்டு ஜோசியம் பார்க்காம விட்டது தப்புங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்குன்னா மறுபடியும் அந்த மாதிரி நடக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்ட்டு. கிடையாது. ம். குறித்து கொடுக்குற நேரம், ஜோசியம் பார்க்குற நேரத்தை கூட சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் போய் ஜோசியம் பார்க்கணுமா. பல ஜோசியர்கள் வந்து சாயந்தரத்துக்கு இரவு மாலை நேரங்களில் பார்க்க மாட்டாங்க. விளக்கு வச்சோடனே இப்போ ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. அந்த சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அந்த நம்பிக்கை நீங்கள் அவ்வளோ சுலபமாக போக்கிட முடியாது. அது நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். இப்போ நாக சைத்தன்யா அப்படிங்கிற ஒரு நடிகரை எடுத்துக்கோமே, அவர் வந்து ஒரு சினிமா பர்சனாலிட்டி, அதுவும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பிரபலமாக தெரிகிறார். அவருக்கு இப்போ 2வது திருமணம் அப்படிங்கிறதே வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏதோ ஒரு வழக்கமாக பார்த்த பார்வையை விட கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பார்வையை பார்க்க வைக்கும். இப்போ இந்த 3வது திருமணம் அப்படின்னா அது வேற ஒரு பார்வையை பார்க்க வைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் சினிமா அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஊடகத்தில் இருக்கும்போது நல்லது, அதாவது ஒரு நல்ல ஒரு பார்வை அப்படிங்கிறது தானே அந்த நடிகருக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். வேற ஒரு பார்வை அப்படிங்கிறது வந்து அவர் கெரியருக்கே ஒரு பின்னடைவாக இருக்கும்ல. ஸோ அதை பற்றி அது அவங்களுடைய பிரபலத்தை பொறுத்தது. எம்ஜிஆருக்கும் பெண்களுக்கும் இருந்த தொடர்பு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம ஊரில் எப்படி பேசுவாங்கன்னா, நம்ம தலைவர் பற்றியா எத்தனை பொண்ணு அவரை பார்த்து பயங்கிறாங்க. எம்ஜிஆர்னா அதே கலைஞர்னா பொம்பளை வெறி பிடிச்சவன் எத்தனை பொண்ணோட சுற்றுறான் பாரு. அப்போ பர்சனல் விஷயங்கள் பொது வாழ்க்கையில் பாதிக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. எம்ஜிஆர் பண்ணால் யோக்கியம், கலைஞர் பண்ணால் தப்பு. இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே பொம்பளை தான் தலைவர் பாரு, அவரை கட்டி எல்லாம் எப்படி மயங்குறாங்க பாரு. கலைஞர் கட்டப்பட்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தி கட்டிக்கிட்டானு பாவி, அதே பொம்பளை. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மொகராசி இந்த ராசி பிறந்த நேரம் அப்படி தான் போகும். அந்த நடிகருக்கு எத்தனை வருஷம் இப்போ நீங்கள் சினிமா பற்றி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமாங்கிறது ஒன்று இருக்கா இப்போது? ஏறத்தாழ போயிடுச்சு. நீங்கள்லாம் தான் கொஞ்சம் கட்டிக்கிட்டு மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சினிமாங்கிற ஒரு மீடியா காலி ஆயிடுச்சு. தமிழ் தெலுங்கு 2 தவிர வேறு எந்த மொழியில் படம் எடுக்கிறாங்க இப்போது? ஏதோ திடீர்னு ஒரு படம், ஏதோ ஒரு மலையாள படம் வந்து அப்படியே தமிழ் படம் உலகத்தையும் சுருட்டி போட்டுச்சுன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் மலையாள படம் என்னாச்சு? அதுக்கப்புறம் காணுமே. சினிமா இன்றைக்கி இல்லை. நாக சைதன்யா வேறு வேலை தான் பார்க்கணும். இல்லை அவங்க தாத்தா நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. ஸ்டுடியோ, அன்னபூர்ணா ஸ்டுடியோலாம் இருக்குது. ஸ்டுடியோவெலாம் போயிடுச்சு. ஏன் ஸ்டுடியோவெலாம் ஹவுசிங் போர்டாக மாறிடுச்சு. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸாக பிஸ்னஸ் சென்டராக மாறிடுச்சு. எங்கே இருக்குது சினிமா? சீரியல் ஓடிட்டு இருக்குதுங்க. சீரியல் தான் இப்போ சினிமா. ஸோ சீரியலில் இருக்கிற நடிகர்களை பற்றி தான் பேசுகிற போலிய இந்த மூவியில் நடிக்கிறவங்களை பற்றி இப்போ பேச நாங்கள் செய்தோன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாருன்னு அவர் யோசிக்கணும். அதுக்கு தான் அவர் ஜாதகம் பார்க்கணும். சினிமா போயிடுச்சு, வேறு என்ன தொழிலுக்கு போகலாங்கிறத யோசிக்கணும். அப்போ பொது வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொது வாழ்க்கையில் பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க. அது ஆளை பொறுத்தது தான். ஜெமினி கணேசன் 10 பொண்டாட்டி கட்டிக்கிட்டார், யாரும் கவலைப்பட்டுக்கல. எம்ஜிஆர் யாரு கூட அவர் கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறது ஆயிரக்கணக்கான கேள்வி. யாரும் கட்டுக்கல. வெளியில் தெரியாமல் பல பேருக்கு பல திருமணங்கள் இருந்தது. அதெல்லாம் யார் கேட்டுக்கிட்டா? இப்போ ஆளை பொறுத்தது, அந்த நேரத்தை பொறுத்தது. சாவித்திரி கல்யாணம் பண்ணிட்ட போது, ஜெமினி பண்ணிட்ட போது அத்தனை பேர் பற்றியா நல்லா எல்லாம் அந்த ஜோடி பொருத்தத்தை இப்போ அக்செப்ட் பண்ணாங்க. அப்படி தான் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட இருந்தபோது அந்த ஜோடி பொருத்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜோடி பொருத்தம் அக்செப்ட் ஆச்சுன்னா அக்செப்ட் பார்க்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.